வணக்கம். புத்தம் புதுசுல நாம இன்னைக்கு பார்க்கறது ரொம்பவே புத்தம் புதுசான ஒரு பொருள் தான். கற்பக விருட்சத்தோட கிருஷ்ணரும், அதுவும் வெண்ண பானையோட நிற்கக்கூடிய கிருஷ்ணரும் ரொம்ப அழகா இருக்காரு. கற்பக விருட்சத்துக்கு கீழே கிருஷ்ணர் அவ்வளோ அழகா பானைக்கு மேலே கையை வச்சு ஸ்டைலாக சாஞ்சிட்டு இருக்கிற மாதிரியான அழகான ஒரு கற்பக விருட்சம் தான் பார்க்குறோம். பொதுவாகவே கற்பக விருட்சம் அப்படிங்கிறது செல்வத்தை ஈர்த்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அழகா இப்போ இயற்கையாக வீடை ரொம்ப ட்ரெடிஷ்னலாக காமிக்கணும் அப்படிங்கிறவங்க, வாலை டெக்கரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கற்பக விருட்சம் ரொம்பவே உபயோகமாக இருக்குது. அவங்க வீட்டில் மாட்டி வச்சு இதை ரொம்ப அழகாக அவங்களுடைய வீடை ரொம்ப ட்ரெடிஷ்னலாக காட்டுறாங்க. அந்த வகையில் நாம் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிற இந்த கிருஷ்ணரோடு இருக்கக்கூடிய கற்பக விருட்சம் வால் ஹேங்கிங், இதுலேயே ரொம்ப அழகாக கவு வச்சு வந்திருக்கு. அதாவது பசுமாடு வச்சும் இந்த கற்பக விருட்சம் வந்திருக்கு. இதோட உயரம் அப்படின்னு பார்த்தோம்னா 20 இன்ச்சு, அகலம் 18 இன்ச்சு, கிட்டத்தட்ட 20க்கு 20 டயா அப்படின்ற மாதிரி கூட நீங்கள் இதை யோசிக்கலாம். இந்த கற்பக விருட்சம் மரம், அந்த மரத்தில் அணில் இருக்குது, பறவைகள் எல்லாம் இருக்கிற மாதிரி, பூக்கள் எல்லாம் நிறைய பூத்திருக்கிற மாதிரி, அதே மாதிரி கோமாதாவோட இருக்கிறது எவ்வளோ அழகாக இருக்குல்ல. கண்ணுக்குட்டி பால் குடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த மாடுமே அதை திரும்பி பார்த்துட்டு இருக்குது. ரொம்ப அழகா இருக்குது. கற்பக விருட்சத்தோட கோமாதா இந்த சைஸ்ல இதுதான் முதல் தடவை.